Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல noodles cutlet எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. noodles cutlet பண்றதுக்கு ஒரு 2 பொட்டேட்டோ ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி வேக வச்சுக்கலாம். இப்போ இது பண்றதுக்கு தேவையா ஆயில், அந்த பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். மேஷ்டு பொட்டேட்டோ, பிரெட் கிரம்ஸ், ரெட் சில்லி பவுடர், கேரட் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். வேக வச்ச பச்சை பட்டாணி, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு நூடுல்ஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஒரு முட்டை, கொஞ்சம் சால்ட். அவ்வளவுதான். இப்போ நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணி காஞ்சதும் நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சதை. கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்து அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நூடுல்ஸில் இருக்க அந்த மசாலா பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க எக் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ நூடுல்ஸ் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கில் டிப் பண்ணி எடுக்கலாம். எல்லா பக்கமும் எக்கு படுற மாதிரி எடுத்துட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஷேப் மாறும். இந்த டைமில் திருப்பி நம்ம கொஞ்சம் அது என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப், ஹார்ட் ஷேப், என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் கட்லெட்டை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்தாச்சு. ஓரளவுக்கு இந்த ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை அவ்வளோதான். டேஸ்டியான நூடுல்ஸ் கட்லெட் ரெடி ஆகியாச்சு. எப்போவுமே நூடுல்ஸ் ஒரே மாதிரி செஞ்சு தரதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.